நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா ரொம்பவே இந்த மாதிரி எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஏன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனுங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து இதோ பார் மல்லி, இதுதான் சம்பிரதாயம், இதுதான் முறை, இன்னைக்கு நல்ல ராத்திரி நல்ல இரவு, இன்னைக்கு எல்லாமே ஒன்று கூடுற நேரம். இந்த சமயத்தில் நீங்கள் 2 பேரும் இணைஞ்சா உங்கள் வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மல்லின்னு ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க. எனக்கு வெண்பா மட்டும்தான் பொண்ணு, வேறு யாரும் இல்லை, அவங்களுக்கும் அதே மாதிரி தான், தேவையில்லாமல் இந்த மாதிரி நீங்கள் புதுசாக குழப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம விஜயோட பாட்டு இருக்காங்களா அவங்க ஒரு பக்கம் ஏமா நான் சொல்லிடலாம், நீ சொல்கிறத மட்டும் செய்யின்னு சொல்லிட்டு பால் சொம்ப கையில் கொடுத்து பாலும் பழமும் கைகளில் ஏந்தி அந்த மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷமாக எட்டுன்னு போகிறாங்க உள்ள. ஆனால் அவங்க மூஞ்சில் சந்தோஷமாக இல்லை, ஒரு பக்கம் சோகமாக தான் இருக்குது. உள்ளே போய் பார்த்த உடனே நம்ம விஜய் கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்க சம்பிரதாயம் பான்னு சொல்லிட்டு அந்த பாலை வாங்கி என்ன இதை குடிக்கணுமா அடுத்து என்ன உங்க கூட இருக்கணுமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேச ஆரம்பிக்க. என்ன சார் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, வேற என்ன நான் பேசட்டும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும், என் கூட சேர்ந்து உன் வாழ்க்கை நாசமாக போயிடக்கூடாது, உன் வாழ்க்கை இனிமேல் சந்தோஷமாக யாரானும் உனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல பையன் கூட வாழணும், நீ 2வது வாரமாக கல்யாணம் பண்ணி வரக்கூடாது, எனக்கும் என் பொண்ணுக்காக நீ முக்கியமாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். ஆனால் நீ முட்டாள்தனமாக இப்படி மாட்டிக்கினே, இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சிட. உடனே பார்க்கணுமே ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க. இதை பாருங்கள் விஜய், உங்கள் மேலே நான் உயிரே வச்சுன்னு இருக்கேன், வெண்பா மேலேயும் உயிரே வச்சுன்னு இருக்கேன், உங்கள் 2 பேருக்காக தான் நானும் இப்போ இருக்கேன், தேவையில்லாமல் என் மனசை நீங்கள் ரொம்பவே நோகடிக்கிறீங்க, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல சரிம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் அதெல்லாமே நான் ஏற்றுக்கிறேன், நான் ஒரு நொன்ன பையன் சொன்ன பையன்மா, நான் என்ன சொன்னாலும் ஏற்றுக்குதான் ஆனால் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது எனக்கு சொல்லு பார்க்கலாம், நீ எது சொன்னாலும் சரி நான் தலையாட்டு பொம்மையாட்டேன், இப்போ சந்தோஷமாம்மா மகிழ்ச்சியம்மா ஆப்பியம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன சார் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, வேற என்னம்மா பேச சொல்கிறேன், வேற என்ன பேச சொல்கிறேன், நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேச ஆரம்பிக்கிறாரு. இவர்கிட்ட இப்போதைக்கு எது பேசி யூஸ்ஃபுல்லாக அடுத்து என்ன பண்ணலாமோ அதை தான் நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. சரி இப்படி அப்படியே ஒரு பக்கம் பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் மிக பெருசாக ஒரு பக்கம் ஓடினு இருக்க இந்த சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் சைலண்டாக ஒரு பக்கம் படுத்து தூங்கிறார். மறுபக்கம் வெண்பா குட்டி தனியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெண்பா குட்டியை கூட்டின்னு கூடவே படுக்க வச்சுறாங்க. மல்லி காலில் எழுந்து விஜய் பார்க்குறாரு, எப்படியோ ஒன்று என் பொண்ணுக்கு நல்ல தங்கமான ஒரு அம்மா கிடைச்சிட்டா, ஆனால் மல்லியோட வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கவலையாக தான் இருக்குது. சரி என்ன பண்ணுறது, நடந்து போச்சு, ஆறு போச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை தான் நம்ம எடுத்தோம்னா, அதை விட்டு இதிலே உட்காந்து இதிலே தொங்கின்னு இருந்தோம்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது, முன்னேற முடியாதுங்க. ஒரு விஷயம் இழந்தால் தான் மறு விஷயம் கிடைக்கும், அதை விட்டு அந்த ஒரு விஷயம் இழந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துருந்தோம்னா இன்னொரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்காதுங்க. அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி மூவ் பண்ணலாம், எப்படி வாழ்க்கையில் நம்ம அடுத்தடுத்து டெவலப் பண்ணி க்ரோத் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கணும். தவிர அதை விட்டு ஐயோ கடவுளே நீ இவ்வளோ பிரச்சனை எனக்கு தந்துட்டியே, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன், அந்த பிரச்சனைலாம் கடவுளும் தரல எவனும் தரல, எல்லாம் நீ உன் தலையில் தூக்கி போட்டது அவ்வளோதான். அந்த பிரச்சனையை தலையில் தூக்கி போட்டுற அளவுக்கு உனக்கு தெம்பு இருக்கா, அதை தீர்க்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட தெம்பு இருக்கும், அதை வச்சு நீ எப்படியானா அதை நீ தான் யோசிச்சு அதுக்கு சொல்யூஷனை நீ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கவும் முடியும், முன்னேற முடியும். அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இப்போ நம்ம மல்லி போயின்னு இருக்காங்க. பாப்பா மல்லியோட வாழ்க்கை எப்படி அமைய போகுது, நல்லா அமையுமா அமையாதா, கூடிய சீக்கிரம் இவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்கன்னு சொல்லிட்டு நானும் ஒரு பக்கம் கடவுளை வேண்டியது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.